நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நிறைய சித்தாந்தங்கள் எல்லாம் வச்சுருக்கோம். அது எல்லாத்துக்குமே இந்த விஷயம் பொருந்தும் தான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம கூடயே ஒருத்தர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார், நம்ம கூடயே ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார். இல்லை அவன் என் ஃப்ரெண்டு, இல்லை அவன் வந்து பார்த்திங்கன்னா என் குழந்தை, ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கையில் நம்ம அவங்க கூட ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே நம்ம செஞ்சு கொடுப்போம். அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம உதவி செய்வோம். இது நாட் ஓன்லி ஒரு பர்சன் கிடையாது, எல்லாருமே எல்லாத்துக்குள்ளே யூனிட்டாக இருக்கிறனால தான் இன்னைக்கு எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதான் யதார்த்தமான. ஸோ இந்த விஷயத்தில் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, நீங்கள் யாருக்காக வந்து பார்த்தீங்கன்னா செலவழிக்கணும், யார் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு போன பிறகு அவங்க வாழ்க்கையை பார்க்கத்தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கையை தொடங்கும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சுருக்கீங்க. உடனே நம்ம வந்து திருவள்ளுவரோட இடத்து செய் நன்றி மறவார் அப்படிங்கிற நன்றிங்கிறது வந்து அவர் சம்பாரித்து நீங்கள் எதிர்பார்த்த பொசிஷனுக்கோ இல்லை நல்ல இடத்துக்கோ அவர் போன பிறகு அவர் உங்களுக்கு திருப்பி செஞ்சாதான் நன்றிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பான கான்செப்ட். பிகாஸ் என்ன காரணம்னா, நீங்கள் ஒரு புண்ணியத்துக்காகவோ நீங்கள் ஒரு உங்களுடைய மன நிம்மதிக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்ககிட்ட பிடிச்சு அவங்களுக்காக நீங்கள் நல்லது செய்யணும்னு செய்கிறீங்க. அது அவ்வளோதான். அவங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சீங்க, எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம், அவங்க நம்மளுக்கு திருப்பி செய்யணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆடு வளர்த்துல அந்த ஆடை வளர்த்தி கொண்டு போய் நான் வெட்டுறதுக்கு கருக்கடையில் கொடுத்து நான் காசு வாங்குறதுக்காக இல்லை, மனிதனுக்காக ஒரு உதவி செய்கிறீங்க. அந்த உதவிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அந்த உதவிக்கு நீ எந்த விதமான விஷயங்களையும் எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சிம்பிள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கு எந்த ஒரு விஷயம் செய்தாலும், எந்த ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அவங்க நாளைக்கு உங்ககிட்ட 100% உண்மையாக தான் இருக்கணும். 100% அவங்க வாழ்க்கையில் சம்பாரிச்சுட்டு, இப்போ எனக்கு வந்து நான் ஒரு மகளாக பார்த்த ஒரு புள்ள, அந்த புள்ள வந்து வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு எல்லாமே பண்ணுது. ஆனால் அந்த புள்ள நிறைய சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சேரீ எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறா, எனக்கு ஒரு ஃபேன் செட் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு சுயநலத்துடைய மிகப்பெரிய வெளிப்பாடு. ஸோ அதனால் சுயநலம் எப்படி வேணாலும் இருக்குது, அது இதுவும் ஒரு வழிதான். நீங்கள் சுயநலமாக இருக்கீங்களா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க.